எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்பர்ஸ் உலகத்துக்குள்ள ஒரு சூப்பரான பயணம் போக போறோம். அதுலயும் குறிப்பா விகிதமுறி எண்கள், அதாவது ரேஷனல் நம்பர்ஸ் பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த கேள்வியை பாருங்களேன். -5க்கும் -4க்கும் நடுவுல ஏதாவது முழு எண், அதாவது இன்டீஜர் இருக்கா? பார்த்த உடனே இல்ல அப்படின்னு தானே தோணுது. ஆனா ஒரு நிமிஷம், நம்ம நம்பர் லைனை ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா அங்க ஒரு பெரிய ரகசியமே ஒளிஞ்சிட்டு இருக்கு. வாங்க அதை கண்டுபிடிப்போம். சோ நம்மளோட பிளான் இதுதான். ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்புறமா ரெண்டு நம்பருக்கு நடுவுல ஒழிஞ்சிட்டு இருக்கிற அந்த கணக்கில்லாத நம்பர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மேத்ஸோட சில முக்கியமான ரூல்ஸ் பத்தி பேசிட்டு கடைசியா இந்த நம்பர்ஸும் ரூல்ஸும் நமக்கு ஏன் இவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். விகிதமுறு எண்கள்னா என்ன? முழு எண்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த கேப்ஸ ஃபில் பண்ற இந்த மேஜிக்கல் நம்பர்ஸ பத்தின நம்ம பயணத்தை இப்போ ஆரம்பிக்கலாம். மேத்ஸ் டெக்ஸ்ட் புக் படி பார்த்தா ஒரு ரேஷனல் நம்பருங்கிறது A/B ஃபார்மேட்ல எழுதக்கூடிய எந்த ஒரு நம்பரும் தான். இங்கே ஏவும் பியும் இன்டிஜர்ஸா இருக்கணும். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னா, கீழே இருக்கிற அந்த பி, அதாவது டினாமினேட்டர், அது மட்டும் ஜீரோவா இருக்கவே கூடாது. இதுதான் இதோட கோல்டன் ரூல். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த டெஃபினிஷனுக்குள்ள என்னெல்லாம் வருதுன்னு பாருங்களேன். 2/3 மாதிரி பாசிட்டிவ் நம்பர்ஸ், -3/4 மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ். ஏன் நம்ம 0 கூட ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா அது 0/1 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? இன்னும் சொல்ல போனா 4, 5, 1000 மாதிரி முழு எண்கள் கூட ரேஷனல் நம்பர்ஸ்கான். ஏன்னா 4 4/1 எழுத முடியும். இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஒரே நம்பருக்கு பல முகங்கள் இருக்கலாம். இப்போ 2/3, 6/9, 10/15 இதெல்லாம் பார்க்கறதுக்கு வேற வேற மாதிரி தெரியலாம். ஆனா இதோட வேல்யூ ஒண்ணுதான். நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி ஆள் மாறினாலும் தரம் ஒண்ணுதான். ஓகே, நம்ம அடுத்த பகுதிக்கு போலாம். இதுதான் ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதி. எண்களுக்கு இடையே உள்ள எண்கள். அந்த நம்பர் லைன்ல இருக்கிற சின்ன சின்ன கேப்ஸ்ல ஒரு பெரிய உலகமே இருக்கு. இது கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும். பாருங்க. சரி, வாங்க மறுபடியும் நம்ம நம்பர் லைனுக்கு வருவோம். 4, 5, 6ன்னு வரிசையா இன்டீஜர்ஸ் இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த 4க்கும் 5க்கும் நடுவுல இருக்கிற அந்த இடம் என்னாச்சு? நிஜமாவே அது காலியா தான் இருக்கா? ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நடுவுல ஒரு நம்பரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கு. அந்த ரெண்டு நம்பரையும் எடுத்து ஆட் பண்ணுங்க. வர ஆன்சரை 2ஆல டிவைட் பண்ணுங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு கரெக்டா சென்டர்ல ஒரு புது ரேஷனல் நம்பர் கிடைச்சிடும். இப்போ அந்த புது நம்பருக்கும் பழைய நம்பருக்கும் நடுவுல இதே மாதிரி இன்னொன்னு கண்டுபிடிக்கலாம். இப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டே போலாம். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நம்பர் 10க்கும் 11க்கும் நடுவுல 1 2 இல்ல, எண்ணவே முடியாத அளவுக்கு, அதாவது இன்ஃபைனைட் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு. ஆமாங்க, இது நிஜமாவே ஒரு மைண்ட் ப்ளோயிங் உண்மை. அந்த சின்ன கேப்குள்ள ஒரு பெரிய பிரபஞ்சமே அடங்கியிருக்கு. இந்த உதாரணத்தை பாருங்களேன். -3/4க்கும் -2/5க்கும் நடுவுல. இதை முதல்ல காமன் டினாமினேட்டருக்கு மாத்தினா நமக்கு -15/20க்கும் -8/20க்கும் நடுவுல இருக்கிற நம்பர்ஸ் வேணும். பாத்தீங்களா? -14/20, -13/20, -12/20ன்னு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு. இது வெறும் சாம்பிள் தான். இதுக்குள்ள இன்னும் லட்சக்கணக்கான நம்பர்ஸ் ஒளிஞ்சிருக்கு. அடுத்து நாம விளையாட்டின் விதிகள் பத்தி பார்க்க போறோம். இதெல்லாம் ஏதோ போர் அடிக்கிற ரூல்ஸ்னு நினைக்காதீங்க. இதுதான் மேத்ஸோட கிராமர். இது இருந்தாதான் கணித உலகம் கரெக்டா இயங்கும். ஆமா, இந்த விதிகளை நீங்க மேத்ஸ் உலகத்தோட கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பு சட்டம்னு கூட சொல்லலாம். இந்த விதிகள் இருக்கிறதால தான் நீங்க கணக்கு போட்டாலும் சரி, நான் போட்டாலும் சரி, எங்கிருந்து போட்டாலும் சரி, ஆன்சர் ஒன்னாதான் வரும். இதுதான் கணிதத்துக்கு அந்த கன்சிஸ்டன்சியையும் பவரையும் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ரூல் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது பரிமாற்ற பண்பு. இது ரொம்ப சிம்பிள். 2 3ஓட கூட்டினாலும் 5 தான், 3 2ஓட கூட்டினாலும் 5 தான். ஆர்டரை மாத்துனா ஆன்சர் மாறாது. இது கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது சேர்ப்பு பண்பு. ஒரு 3 நம்பரை ஆட் பண்ணும்போது நீங்க எந்த 2 நம்பரை முதல்ல குரூப் பண்ணி ஆட் பண்ணாலும் சரி, ஃபைனல் ஆன்சர் மாறாது. 2+3 செஞ்சுட்டு அப்புறம் 4 ஆட் பண்ணாலும் சரி, இல்ல 2 வச்சுட்டு 3+4 ஆட் பண்ணாலும் சரி, விடை 9 தான் வரும். நீங்க எப்படி குரூப் பண்றீங்கங்கிறது முக்கியம் இல்ல. வில்லியம் பால் தர்ஸ்டன் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கணிதம்ங்கிறது வெறும் நம்பர்ஸ், ஈக்குவேஷன்ஸ் பத்தினது இல்ல, அது புரிதலை பத்தினது அப்படின்னு சொன்னாரு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அந்த டீப்பான புரிதலுக்கான ஒரு சாவி மாதிரி தான். இது மட்டும் இல்லாம ஐடென்டிட்டி,
இன்வர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு இன்னும் சில முக்கியமான ரூல்ஸும் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ரேஷனல் நம்பர்ஸ் உலகத்தை ஒரு கம்ப்ளீட்டான பவர்ஃபுல்லான சிஸ்டமா மாத்துது. ஓகே, தியரி எல்லாம் போதும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ இந்த நம்பர்ஸையும் ரூல்ஸையும் வச்சு எப்படி கணக்கு போடுறதுன்னு சில சிம்பிள் உதாரணங்களை பார்க்கலாம். ரேஷனல் நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் டினாமினேட்டர், அதாவது கீழே இருக்கிற நம்பர். அது ரெண்டும் ஒண்ணா இருக்கணும். இங்க 5/9ஐயும் -4/3ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ அந்த -4/3 டினாமினேட்டர் 9 வர்ற மாதிரி மாக்குனா -12/9 கிடைக்கும். இப்போ மேல இருக்கிற 5ஐயும் -12ஐயும் ஆட் பண்ணா நமக்கு -7 கிடைக்கும். ஸோ ஆன்சர் -7/9. மல்டிப்ளிகேஷன், அதாவது பெருக்கல், இதை விட ரொம்ப ஈஸி. இதுக்கு நீங்க காமன் டினாமினேட்டர் பத்தி எல்லாம் கவலைப்படவே தேவையில்ல. நேரா மேல இருக்கிற நம்பர்ஸை ஒன்னோட ஒன்னு, கீழே இருக்கிற நம்பர்ஸை ஒன்னோட ஒன்னு பெருக்கிட்டா போதும். ஸோ -5 பெருக்கல் 7 நமக்கு -35 கொடுக்கும். 8 பெருக்கல் 3 நமக்கு 24 கொடுக்கும். அவ்வளோதான், ஆன்சர் -35/24. சரி, நாம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசியா ஒரு கேள்வி. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம்? இதோட பெரிய அர்த்தம் என்ன? அதை இப்போ புரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டீஸ் தான் மேத்ஸை ஒரு யுனிவர்சல் லாங்குவேஜா மாத்துது. நீங்க எங்க இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ரெண்டையும் கூட்டுனா 4 தான். அது மாறவே மாறாது. இந்த விதிகள் தான் அந்த உண்மைய உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பொதுவானதா ஆக்குது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம இன்டீஜர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற எண்ணற்ற கேப்ஸை ரொம்ப அழகா ஃபில் பண்ணுது. இதனால இந்த உலகத்தை இன்னும் துல்லியமா விவரிக்க நமக்கு ஒரு செழிப்பான, அடர்த்தியான நம்பர் சிஸ்டம் கிடைக்குது. நம்ம நம்பர் லைனை எண்ணற்ற ரேஷனல் நம்பர்ஸ் வச்சு ஃபில் பண்ணிட்டோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்களேன், அந்த நம்பர் லைன் இப்போ உண்மையிலே ஃபுல் ஆயிடுச்சா? இல்ல இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாத சில சின்ன சின்ன கேப்ஸ் அங்க இருக்குமா? இத பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருங்க.